இப்போ நாங்கள் என்ன இன்றைக்கு வந்த கருத்து நாங்கள் என்ன வச்சுனாங்கன்னு சொன்னால், இந்த அரியநேந்திரன் அவர்கள் இப்போது பொது வேட்பாளராக இந்த அமைப்பால் வெளியில கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அப்ப அந்த கொண்டு வரப்பட்டவருடைய விஷயங்களை நாங்கள் எப்படி பார்க்க போகின்றோம்? அவர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் என்றால் என்ன விதத்தில் அவர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் என்றதை அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக அங்கே நிற்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அப்ப அவர் பொது வேட்பாளராக நிற்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் என்றால் எல்லா தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து அவருக்கு மட்டுமே ஓட் பண்ணுவார். என்ன கொள்கைகள் என்றதை பற்றி நாங்கள் இப்போ பேசியிருந்தோம். பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அந்த கருத்துக்களில் நாங்கள் என்ன சொல்ல வலிக்கிடுகின்றோம் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், தமிழ் மக்கள் ஒரு சுயநிர்ணய ஒரு தேசம். இலங்கையில் வடக்கு கிழக்கில் பாரம்பரியமான தாயகத்தை கொண்டவர்கள். அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை, ஐநா சாசனத்தின் கீழ் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள். அதை உலகமும் சிங்கள தேசமும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கருத்து முதலாவது அதில் போடப்பட வேண்டும். இரண்டாவது இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மாற்றத்துக்கு எதிரான குற்றங்கள் தமிழ் மக்கள் மேல் கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு கிட்ட மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முக்கியமாக 1948ஆம் ஆண்டில் இருந்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து முதலாவது அவர்கள் செய்த இன சுத்திகரிப்பு. ஒரு இனத்தை, தமிழ் இனமாக இருந்த மலையக மக்களுக்கு குடியுரிமையை பறித்து அவர்களை நாடற்றவர்களாக, நாங்கள் இப்போ கனடாவில் எல்லாரும் இப்போ ஒரு 83ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அதிகமானவர்கள் ரெஃப்யூஜிஸாக வந்திருக்கணும். அத்தனை பேரும் அதிகமானவர்கள் இன்றைக்கு கனடா, பிரித்தானியா மற்ற நாடுகளில் இருக்கின்றாரும் அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெற்றிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்குள்ளேயே எல்லோருமே குடியுரிமை பெற்றவர்களாக அதிகமானவர்கள், அதாவது இங்க 20 வருஷத்துக்குள்ள இருக்கிறவர்கள் முழு குடியுரிமையை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் அதே அந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது 150 வருடங்களுக்கு மேலாக இலங்கையின் இதுக்கு இருந்தவர்கள் அந்த அந்த எக்கனாமிக்கு பேக் போனாக, அதாவது ஒரு பொருளாதாரத்துக்கு மிக முதுகுதண்டா இருந்த அந்த மக்களை இலங்கையில் முதலாவது இன சுத்திகரிப்பு நடந்தது 48ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு 24 மணித்தியாலத்தில் சிங்கள ஒன்லி சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதை நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு இன சுத்திகரிப்பின் உச்சகட்டம். அதாவது அவர்களை ஒரு வாழ்வாதாரம் இல்லாத ஒரு மக்களாக, எந்த மொழியையும் 24 மணி நேரத்துக்குள் அதாவது எழுத பேச வாசிக்க தெரிந்திருக்கணும் என்று சொல்லி எவரும் கொண்டு வர மாட்டார் சட்டம். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு அது தன்னுடைய உயிரையே இழந்தார் அந்த தலைவர். அப்ப அது என்னொரு இன சுத்திகரிப்பு. அதுக்கு பிறகு 57ஆம் ஆண்டு 58ஆம் ஆண்டு இனக்கலவரம் என்ற முறையில் பேரில் இனப்படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டன. தமிழர்களுடைய தாயகம் 56ஆம் ஆண்டிலேயே முந்தி ஆர்வம் ஐயா குறிப்பிட்ட மாதிரி அவர்கள் கல்லோயா திட்டத்தை கொண்டு அதில் 25,000 சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றி விட்டு அந்த நாட்டினுடைய பிரதமர் உரையாற்றுகின்றார். என்னென்று உரையாற்றுகின்றார்? அதாவது இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை சிங்கள மக்களாக இருக்கின்றவர்கள் இப்படி செய்துதான் எங்களுடைய நிலங்களை நாங்கள் ஆக்கிரமித்து தமிழர்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவர்கள் 1956ஆம் ஆண்டே இன சுத்திகரிப்பு 58-48 இருந்தே வந்தது உதாரணம். அடுத்த இன சுத்திகரிப்பு அப்படி 58ஆம் ஆண்டு தொடர்ந்து 70களில் 70ல் முதல்ல ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்லுகின்ற
சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும், அதாவது இன ரீதியாக, இது இன ரீதியாகத்தான் நாங்கள் பார்க்கணும். அதில் என்ன செய்கின்றார்கள், இன ரீதியாக தமிழ் மக்கள் அதிக வாக்குகளை எடுத்தாத்தான், அதிக பெருமன் எடுத்தாத்தான் அவர்கள் வந்து யூனிவர்சிட்டி, அதாவது வந்து பல்கலைக்கழகத்துக்கு போக முடியும். அதில் தமிழ் மக்களை இன்னும் பொருளாதாரத்தின் மூலமாகவும் அவர்கள் 2000 தர பிரச்சனையாகவும் ஒரு இன சித்தரிப்பை செய்கின்றார்கள். அதுக்கு பிறகு 1970 வந்து 72 வந்து ஸ்ரீமாவோ வந்து என்ன ஜாப்பை மாற்றுகின்றார், நாட்டினுடைய பெயரை மாற்றுகின்றார், ஸ்ரீலங்காண்டு மாற்றுகின்றார், சிலோன் என்று இருந்தது. இப்படி அது அந்த நேரத்தில் வந்து தமிழர்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை கேட்டு தந்தை செல்வா வைத்த ஆரம்ப கோரிக்கை அதை ஒன்றையுமே இது பண்ணாமல் கடைசியில அந்த அந்த நிர்ணய சபையில இருந்து தந்தை செல்வாவும் எல்லா தமிழ் மக்களும் தமிழ் தலைவர்கள் எல்லோருமே வெளியேறினார்கள். அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமலே 1972 ஆண்டு ஜாப்பு நிறைவேற்றப்பட்டது. அது ஒரு சிங்கள ஜாப், அதாவது வந்து சிங்கள மக்களால், சிங்கள தலைவர்களால், சிங்களவர்களுக்காக நிறைவேற்றப்பட்ட வாய்ப்பு. அன்றிலிருந்தே வந்து 73ஆம் ஆண்டு 74ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த காமன்வெல்த் மாநாட்டில் வந்து தந்தை செல்வா ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்கின்றார். அதிலேயே அவர் குறிப்பிடுகின்றார் ஒரு கடிதத்தை இந்த சர்வதேச காமன்வெல்த் கண்ட்ரிஸ், அதாவது இந்த அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அவர் கொடுக்கின்றார். அந்த கடிதத்தில் அவர் எழுதுகின்றார், அந்த கடிதம் இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த கடிதத்தில் அவர் எழுதுகின்றார், இப்படியே போனால் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாவார்கள், அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாங்கள் சிங்கள தேசத்தை நம்பவில்லை, அதில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்கள் காமன்வெல்த்தை தான் அந்த நேரம் அவர் பார்க்கின்றார். நீங்கள் இந்த பொது நலவாய நாடுகள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அதில் முக்கியமாக பிரித்தானியா பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் மிகவும் தெளிவாக ஒரு போசாயிட்டாக எழுதுகின்றார். அதையும் ஏற்றுக்கொள்ளாத முறையில் வந்து 1976ஆம் ஆண்டு இன அழிப்பு தொடர்ந்தும் எங்களுக்கு இன அழிப்பு, அதாவது இத்தனை கிளன்சிங் நடந்து கொண்டிருந்தபடியால் அவர் 1976 எங்களை இந்த இன அழிப்பிலிருந்து பாதுகாக்க வேற வழி இல்லை, இவர்களுடன் சமர்த்தி பேசியோ எதை பேசியோ ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆகையால வந்து நாங்கள் வந்து நீ தனிநாடு கோரிக்கையை முன்வைப்போம் என்றுதான் 1976ஆம் ஆண்டு அந்த கோரிக்கையை அவர் முன்வைக்கின்றார். முன்வைத்து அதில் நான் குறிப்பிட்ட மாதிரி அதில் எல்லா தலைவர்களும், அதாவது வந்து இலங்கையில் இருந்து அத்தனை தலைவர்களும் அதில் பங்கு பெற்றார்கள். அந்த நேரத்தில் இருந்த ஜிஜி பொன்னம்பலம் மற்றும் தொண்டமான் மற்றும் தந்தை செல்வா அவரோட இருந்த அத்தனை பேரும், அத்துடன் அத்தனை மாவட்ட அமைப்புகள் அந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது. பன்னாகத்தில் 14ஆம் தேதி 5ஆம் மாதம் 1976ஆம் ஆண்டு இந்த பட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டு வந்து, அதுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டு ஒரு தேர்தலின் மூலமாக 18 பாராளுமன்ற உறுப்பினர் இதையும் எடுத்துக்கொண்டார்கள். அதாவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் இன்னும் இருக்கின்றது, எண்ணத்தை குறிப்பிட்டு நாங்கள் தமிழீழத்தை அமைப்போம் என்று சொல்லித்தான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது இந்த கொப்பிகள் எல்லாம் வெளியில் இருக்கின்றது, எல்லாருக்கும் தெரியும், அது எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது, 1977ஆம் ஆண்டு திரும்பவும் வந்து எங்களுக்கு எதிரான இதன சுத்தரிப்பு இன அழிப்பு நடக்கின்றது, இன அழிப்பு நடக்கிறது, ஜெனசைட் நடக்கின்றது. அதுக்கு பிறகு 1978ஆம் ஆண்டு தமிழர்களை இன்னும் அடக்குவதற்கு புதிய ஆயுதமாக பயங்கரவாத தடை சட்டம், அதாவது வந்து எவரையும் எந்தவித விசாரணையும் இன்றி கைது செய்து அடைத்து அதை கொண்டு வந்த பிறகு அதை வைத்துக்கொண்டு காணாம போன இளைஞர்கள் பல பேர் காணாம போவடிக்கப்பட்டார்கள், 80களில் காணாம போடுகிறார். பேருந்து அதுக்கு பிறகு என்னுடைய இன சுத்தரிப்பு 81ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் இன சுத்தரிப்பின் மூலமாக அளிக்கப்படுகின்றது. அளிப்பட்டு அது மட்டுமில்ல, ஈழநாடு பத்திரிகை என்னென்னு சொன்னால் அதனுடைய அலுவலகத்தில் பல ஆவணங்கள் இருந்தது. அப்போ தமிழர்களுடைய ஆவணம், அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஆவணங்கள் எதுவும் தமிழர்களுடைய எந்த விதமான இவர்களை செய்த கொடுமைகள் எல்லாம் வந்து பழைய பேப்பர்கள் வந்தபடியே அதுகள் எல்லாமே அழிக்கப்பட்டன. இப்போ எல்லாத்தையும் அழிக்கிறது பிளான் பண்ணி தான் செய்தார்கள். அதுக்கு பிறகு வந்து 1983ஆம் ஆண்டு
பெரிய இன அழிப்பு, அதாவது வந்து அவர்கள் தமிழர்களுடைய தாயக பிரதேசத்தை விட்டுட்டு வெளியில செய்தார்கள். அதாவது வந்து கொழும்புல வாழ்ந்த அத்தனை தமிழ் மக்களுடைய வீடுகள் வந்து பார்க்கப்பட்டு அழிக்கப்பட்டு, அது இன அழிப்பு என்று சொல்லி அந்த நேரத்தில் எங்களுடைய அந்த நேரம் பாரத பிரதமராயிருந்த இந்திரா காந்தி அவர்களே கூறியிருந்தார். அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த இன அழிப்புக்கு பிறகு தமிழ் மக்கள் அந்த இன அழிப்பு நடக்க முதல், இதை இன்னொன்று பார்க்க வேண்டும், இவர்கள் கூறுகின்ற காரணங்கள் எல்லாத்திலும் பார்க்க, இந்த இன அழிப்பு நடக்க முதலே வந்து ஜே.ஆர். ஜெயவர்தனா லண்டன் டெலிகிராப் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கின்றார். அந்த பேட்டியில் அவர் குறிப்பிடுகின்றார், நான் என்னுடைய மக்கள், அதாவது சிங்கள மக்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள், நாங்கள் தமிழ் மக்களை எவ்வளவு அடக்கி அவர்களுக்கு சாப்பாடு இல்லாம பண்ணி அவர்களை எவ்வளவு அழிக்கின்றோமோ அப்ப சிங்கள மக்கள் இது பண்ணுவார்கள். அதுக்கு பிறகு ஒரு நாளிலேயே எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கலவரத்தை அவர்களாக தூண்ட முடிந்த என்று சொன்னா, இதை பிளான் இல்லாம செய்திருக்க முடியாது. ஆனா இவர்கள் வந்து ஒரு பிளானை வச்சு கொண்டு, தமிழர்கள் தங்களுக்கு ஒரு தன்னாடை கோரிவிட்டார்கள், இனி வந்து அவர்கள் பிரிந்து போவதை தடுக்க மிகவும் கஷ்டம், ஆகையால வந்து நாங்கள் இவர்களை இனி இன அழிப்பின் மூலமாக இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை முழு இன அழிப்புக்காக 1983 அந்த செயல்பாட்டை அவர்கள் ஒரு காரணம் பார்த்து கொண்டிருந்தால், அந்த காரணம் வந்து 13 ஆமிகளை ஆமி ட்ரக்கை வடிவைத்து தடுத்து அதில் அவர்கள் கொல்லப்பட்டது. அப்ப கொல்லப்பட்ட என்று சொன்னா, உண்மையான ஒரு அரசாங்கம் இருந்திருந்தா என்ன செய்ய வேண்டும், அவர்கள் அங்க இருந்து போய் தேடி யார் இதை செய்தார்கள் என்றதை தேடி பிடித்து, ஆனா அது மட்டும் இல்லை, அதுக்கு முதல் என்ன நடந்தது, இது கனபேர் இதை சொல்ற இல்லை, அதுக்கு முதல் என்ன நடந்தது, அவர்கள் வந்து ஒரு ஒரு பாடசாலைக்கோ எங்கேயோ போய் இந்த இராணுவத்தினர் 2 பொம்பளை பிள்ளைகளை என்ன தீவிரவாதிகள் என்று கூறி அவர்களை பிடிச்சு கொண்டு போய் கற்பழித்து அவர்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அதுக்கு எதிராக இயக்கம் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் என்று சொல்லி, இவர்களை எப்படி என்றாலும் இவர்களை சும்மா இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் இவர்களுக்கு எதிர்வினையாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செயல்பாட்டை செய்தார். அப்படி என்னன்னா, நீங்க என்ன செய்திருக்கணும், அந்த நேரத்துல வந்து நீங்க என்ன செய்திருக்கணும், யாழ்ப்பாணத்துக்கு வந்து இது யார் செய்த என்று சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி பிடிச்சிருக்கணும். அதை தவிர நார்மலாக வந்து இந்த இராணுவத்தினருடைய இப்படி கனதடவை அதுக்கு முதல்ல எல்லாம் இறந்து கொண்டிருந்தார்கள், அந்த இறந்தவர்கள் உடல்கள் எல்லாம் வந்து கொண்டு போகல, எங்க கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஒன்றும் செய்யல. ஆனா இது வேணுமென்றே பிளான் பண்ணி அதை செய்து அந்த இன அழிப்பை செய்தார்கள். அதாவது இது ஒரு பிளான்ட், இது ஒரு இன்டென்ஷனலாக செய்யப்பட்ட இன அழிப்பு. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், 83 பிறகு பலர் வெளிநாடுகளுக்கு என்ன அங்க வாழ முடியாதென்று பல பேர் வெளியில வந்தார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்தது, அதுக்கு பிறகு போராட்டம் ஆரம்பித்து அதில் தொடர்ந்து தமிழ் மக்கள் கொல்லப்பட்டும் காணாமக்கப்பட்டும் அது தொடர்ந்து நடந்தது. 83 பக்கம் 2009 மட்டும் நடந்தது. அதுக்கு நடுவில் வந்து ஒரு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தி ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கான செயல்பாடுகள் நடந்தது. ஆனால் அந்த தீர்வு திட்டத்தையும் சிங்கள மக்கள், சிங்கள தலைவர்கள் அதையும் கிடப்பில் போட்டு அதை ஒரு 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 இதுக்கும் பெறுமதி இல்லாத ஒரு இதாக ஆக்கிவிட்டார்கள். அதுக்கு பிறகு அடுத்தது என்ன நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2009 பெரிய இன அழிப்பு. அதில் நாங்கள் இந்த எல்லாத்தையும் கடந்து வந்து இன்றைக்கு வந்து ஒரு பாதிக்கப்பட்டு நீதி கோரி நிற்கிற இனமாகவும், அதில் நாங்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால், முக்கியமாக எங்களுக்கு இன அழிப்புக்கான நீதி, அந்த நீதி வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்று சொல்லுகின்ற சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அடுத்தது வந்து ஐசிஜே என்று சொல்லுகின்ற சர்வதேச நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், அடுத்த சர்வதேச ஐசிஜே என்று சொல்ற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்
என்று சொல்ற அந்த சர்வதேச நீதிமன்றம், அல்லது சிறப்பு சிறப்பு தீர்ப்பாயங்கள், அதாவது ரோவாண்டா, யூகோஸ்லாவியா, மற்றது இங்கெல்லாம் இந்த மாதிரி தீர்ப்பாயங்கள் வைக்கப்பட்டு அதில் வந்து தீர்ப்புகள் கூறப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் ட்ரைபியூனல் உண்டு. இதில் 3ல் ஒன்றை வந்து இந்த உலக நாடுகளும் ஐநா சபையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு நீதிக்கான பொறிமுறையை தமிழர்கள் கூறுகின்றார்கள். ரெண்டாவது விஷயம், எங்களுக்கு நாங்கள் தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை, மற்றது எங்களுடைய தாயக தேசம், அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக பூமி, நாங்கள் ஒரு தேசிய இனம் என்றதை வந்து உலக பல இடங்களில் சில இடங்களில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சில விஷயங்கள். ஆனால் அதை தவிர திம்பு பேச்சுவார்த்தையில் வந்து எல்லாருமாக சேர்ந்து, அதாவது வந்து தமிழ் அந்த நேரம் போராடின இயக்கங்கள், அதாவது விடுதலைக்காக போராடிய இயக்கங்களும் கட்சியும் தமிழர் விடுதலை கூட்டணியும் சேர்ந்து திம்பு பேச்சுவார்த்தையின் கடைசியில வந்து அவர்கள் திம்பு கோட்பாடுகளாக 3 விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அந்த விஷயத்தில் தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை 3ஐயும் அங்கீகரிக்க வேணும். அந்த விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவை. ஏனென்று சொன்னால் இந்த யூனிட்ரி கான்ஸ்டியூஷனாக இருக்கின்ற அந்த கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வந்து தமிழர்களுக்கு இனாளிப்பிலிருந்து அந்த கான்ஸ்டியூஷன் அவர்களை பாதுகாக்கவில்லை. அதுக்கு பிறகு வந்து 13ஆம் திருத்தச் சட்டத்தினுடைய அந்த 13ஆம் திருத்தச் சட்டமும் கூட அவர்களை இனாளிப்பிலிருந்து பாதுகாக்கவில்லை. ஆகையால வந்து இனாளிப்பிலிருந்து தமிழ் மக்கள் இனாளிப்புக்கு உள்ளாகிற முறையில வந்து அவர்களை இனாளிப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறிமுறை வந்து, அதாவது வந்து அவர்களுக்கு இன்டர்நேஷனல் பாதுகாப்பு தேவை. இனிமேலும் தொடர்ந்தும் அவர்கள் எத்தனிக் கிளென்சிங் என்று சொல்லுகின்ற இனாளிப்புக்கும் படுகொலை என்று சொல்லுகின்ற ஜெனசைட், ரெண்டுமே ஜெனசைட்டினுடைய பார்ட் தான். எத்தனிக் கிளென்சிங்கும் ஜெனசைட் தான். மற்றது இனப்படுகொலையும் ஜெனசைட் தான். ஒன்று வந்து அவர்களுடைய உரிமைகள் எல்லாத்தையும் பறித்து அவர்களை இல்லாமல் பண்றது, அது ஒரு விதம். அடுத்த இனாளிப்பு எத்தனிக் கிளென்சிங் என்று சொல்லுவார்கள். அடுத்தது அதாவது காணிகளை பறிப்பது, குடியேற்றங்களை போடுவது, புத்தகங்களை கொண்டு வந்து கட்டுவது, வலயங்களை உருவாக்குவது, இதுகள் எல்லாமே வந்து நேரடியாக தமிழ் மக்களை கொள்ளை செய்யாட்டிக்கும் அவரோட உரிமைகளை பறிப்பது, அதாவது வந்து சிங்கள ஒல்லி சட்டம், இதுகள் எல்லாமே வந்து எத்தனிக் கிளென்சிங்குள்ள வரும். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஜெனோசைட் தான். அதே நேரம் வந்து நேரடியாக கொலை செய்வது, அவர்களை இது அப்படியான விஷயங்களும் நடந்திருக்கின்றன. ஆகிய தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளாகி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து இனப்படுகொலைக்குள்ள ஆளாகாமல் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய இது என்ன பாதுகாப்பு, இன்டர்நேஷனல் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் ஒன்று தமிழருக்கு வேணும் என்ற கருத்தையும் இந்த விஞ்ஞாபனத்தில் வைப்பது சாலச் சிறந்தது. அடுத்தது 4வது வந்து எங்களுக்கான தீர்வு, அதாவது ஃபைனல் சொல்யூஷன். இன்ட்ரீம் சொல்யூஷன் என்று சொல்லி ஒன்று ஆல்ரெடியே 2003ஆம் ஆண்டு அந்த நேரம் இருந்த விடுதலை இயக்கத்தால் வந்து, விடுதலை இயக்கம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழர்களாலும் அந்த அந்த ஐஎஸ்டி என்று சொல்லுகின்ற விஷயத்தை உருவாக்கியவர்கள் வந்து தமிழ் புத்திஜீவிகள். அந்த தமிழ் புத்திஜீவிகள் தான் அதை உருவாக்கினார்கள். அல்லது ப்ரொஃபஸர் சொன்னராஜா, மற்றது மலேசியாவில் இருந்த அப்படி கன பேர் இருக்கின்றார்கள், சிவா பசுபதி, அப்படி எல்லாரும் அவ்வளவு புத்திஜீவிகளும் தான் சேர்ந்து உருவாக்கினார்கள். அதோட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை, அது இடைக்கால தீர்வுகள் ஏதாவது வேணும் என்று சொன்னால் அதை நோக்கியும் நாங்கள் போகலாம். ஆனால் ஃபைனல் சொல்யூஷன் என்று போகும்போது அதாவது வந்து எந்த விதத்திலும் வந்து அது வந்து ஒரு ரெஃபரண்டம் மூலமாக, அதாவது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற நாங்கள் வந்து எங்களுடைய நிரந்தர தீர்வுக்கு வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு, அதாவது வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருப்பவர்களும் என்னென்று சொன்னால் இவர்கள் அந்த நாட்டிலிருந்து அதிகமாக 1983ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்நாட்டு யுத்தத்தால் புலம்பெயர்ந்த மக்கள் தான். அவர்கள் அகதிகளாக பல நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது தங்களுடைய
தங்களுடைய சந்ததி, தங்களுடைய மட்டுமில்ல தங்களுடைய சந்ததியினுடைய வருங்காலத்தை, இப்போ பிரித்தானியாவில் இந்த போராட்டங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் முக்கியமாக கூறுகின்றார்கள், இந்த நாட்டில் இனிமேல் இமிகிரன்ஸ் இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாம் இந்த ரைட் விங். அப்போ இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு லெஃப்ட் விங் கவர்மெண்ட் இங்கே இருக்கும் போதே வந்து ரைட் விங் இவ்வளவு செய்யுது என்று சொன்னால், ரைட் விங் கவர்மெண்ட் இருந்து இப்படியான போராட்டங்கள் நடந்தால் என்ன மாதிரியான நிலைமை எங்களுடைய சந்ததிக்கு ஏற்படும் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியா இருக்கு. ஆகையால வந்து எங்களுக்கென்ற ஒரு தனி நாடு, எங்களுக்காண்டா உரிமையான, அதாவது வந்து அது செல்ஃப் டிட்டர்மினேஷன் இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். ஆனால் இடப்படுகொலைக்கு பிறகு நான் அது என்ன முறையில் போகின்றேன்னா, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பொறிமுறையுடைய ஒரு சிஸ்டம் வேணும். அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. மற்றது வந்து எங்களோட சொல்யூஷன் வந்து இப்போ வந்து நாங்கள் குறிப்பிடக்கூடிய என்னன்னு சொன்னால், அது ஒரு ரெஃபரண்டம் மூலமாக, அதாவது வந்து சர்வதேச வாக்கெடுப்பு மூலமாகத்தான். அதில் சொல்கிற மாதிரி ஜேசோனோ ரெஃபரண்டம் வந்து வைக்க தேவையில்லை. ஏனென்றால் இப்போ பல இடங்களில் வந்து பல நாடுகளில் வந்து 2-3 கொஷன் போட்டு ரெஃபரண்டமும் வந்திருக்காங்க. 2 கொஷன், அதாவது வந்து ஒன்றில் அவர்கள் வந்து இந்த தீர்வு திட்டத்துக்குள்ள போன்றார்கள், இல்லை இன்னொரு தீர்வு திட்டம். அப்போ அவர் தமிழ் மக்கள் இந்த தீர்வு திட்டத்தை, அதாவது சமஷ்டியில் போயினுமா அல்லது தனி நாடு வேணுமான்றதை தமிழர்கள் வந்து டிசைட் பண்ணட்டும். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால வந்து அந்த டிசிஷன் வந்து சிங்களீஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அது சிங்களீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. தமிழர்கள் தங்களை எப்படி சுயநிர்ணய உரிமையின்படி எப்படி தங்களை ஆண்டு கொள்ள போகின்றார்கள் என்றதைத்தான் நாங்கள் முக்கியமாக எடுக்கணும். இதை தவிர இராணுவ இதுகளை, அதாவது ஆக்குபேஷன் மற்றது இதுகளை பற்றியும் குறிப்பிடலாம். அதாவது தமிழ் மக்கள் வந்து தமிழ் மக்களுடைய தேசம் வந்து இப்போ இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு கீழ் இருக்கின்றது. அதை வந்து அவர்கள் இராணுவம் வந்து விலக்கி கொள்ளப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள் மேலே அப்படி பல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதுகளை எதை போட்டாலும் இந்த 3 முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் வைக்கணும் என்ற ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு, வேறு யாராவது ஒரு கருத்தை சொல்ல போறீங்கன்னா சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டுருவோம். நீங்க உங்களோட மியூட் எடுத்துட்டு கதைக்கலாம். நினைக்கிறேன் கேலக்ஸி டேப் A2 வந்து கதைக்கிறதுக்கு முதல் வெளிக்கிட்டு நீங்கள் வேணும்னு சொன்னா உங்களோட கருத்தை சொல்லலாம். அல்ல சுரேஷ்குமார், நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியை முடித்து கொண்டுருவோம். இதெல்லாம் நேரம் வந்து நாங்கள் என்ன மாதிரியான தீர்வுகள் எங்களுக்கு வேணும், அதை எப்படி அவருடைய இதில் போடலாம் என்பதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அதில் பல கருத்துக்கள் வந்திருந்தன. எல்லாம் நல்ல முறையில் இது பண்ண வேணும். நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, சொல்லுங்க. புலம்பெயர்ந்த மக்கள் சார்பில் கமன் வேட்பாளருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் என்றதை விளங்கப்படுத்தினீங்கண்டா பெட்டர். புலம்பெயர்ந்த நம்ம தமிழ் மக்களுடைய சார்பில் என்னன்றதுன்னா, புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு அங்கே நாட்டில் இருக்கின்றவர்களோட தொடர்பு இருக்கின்றது. அவர்கள் உதவி செய்கின்றார்கள். தங்களை சொந்தக்காரர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அதிகமானவர்களுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சேரிட்டிஸ் எல்லாம் இருக்கின்றது. கணக்க சேரிட்டிஸ், புலம்பெயர் சேரிட்டிஸ் எல்லாம் அங்கே உதவி செய்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு காலத்துக்குத்தான் நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே வந்திருந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்து செய்வார்கள் என்று சொல்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அயால வந்து அவர்கள் இதை தொடர்ந்து அங்கே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார்கள் என்றதுக்கு நம்பிக்கை இல்லை. அயால வந்து இப்பவே வந்து அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை நோக்கி, அதாவது நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன், அதாவது வந்து நாங்கள் எங்களுடைய தாத்தனார் ஏமாற்றப்பட்டார், தாத்தா ஏமாற்றப்பட்டார், அல்லது பாட்டனார் ஏமாற்றப்பட்டார், எங்களுடைய தந்தையார் ஏமாற்றப்பட்டார். இப்ப எங்களுடைய காலம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
எங்களுடைய பிள்ளைகளும் ஏமாற்றப்பட்டு, நாங்களும் ஏமாற்றப்பட்டு, எங்களோட பிள்ளைகளும் ஏமாற்றப்பட்டு, எங்களுடைய சந்ததிகளே ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்க போகின்றோமா? அல்லது வந்து என்னன்னு சொன்னா இந்தியாவையே ஏமாத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு சிங்கள சிங்கள நாடு. அதை நாங்கள் வடிவாக தெரிந்து கொள்ளோம். இந்தியாவையே அவர்கள் இந்த பெரிய நாட்டையே ஏமாற்றுவார்கள் என்று சொன்னால் நாங்கள் எந்த விதத்தில் இது பண்ணலாம். அதில் வந்து நாங்கள் இங்கே இருக்கிற சட்டீஸ் அவை எல்லாரையும் தான் கேட்டுக்கொள்ள வேணும். அங்கே வந்து இந்த பொது வேட்பாளருக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும். அதுக்கு பிறகு நெகோசியேஷன்ஸ் வந்து நாங்கள் வருங்காலத்தில் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யார் ஜனாதிபதியா வாரார் என்றவர்களோட நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் என்ன அவர்களுக்கு இந்த எலெக்ஷன் செய்வதற்கு சில பொருளாதார இதுகளும் இருக்கும். அது அந்த விதத்தில் எல்லா தமிழ் மக்களும் ஒரு கொஞ்சம் காசை தங்களுடைய இதில் வந்து ஒரு இன்கத்தில் ஒரு 0.5%, 1% கூட கிடைக்க சொல்லல, ஒரு 0.5% அல்லது அதிலும் குறைய கூட நீங்கள் ஏதோ இது சிறுதுளி பெருவெள்ளம் என்ற மாதிரி நீங்கள் அவர்களுக்கான ஒரு ஃபண்டிங்கை போட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் தங்களுக்கான லீஃப்லெட்டுகளை அடிக்கிறதுக்கோ பரப்புரைகளை செய்கிறதுக்கோ அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். என்ற நாங்கள் ஆல்ரெடியே வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாட்டுக்குள்ள. அதை இது ஒரு அடிஷனல் பொலிட்டிக்கல் ஒர்க்குக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்றால் இங்கே இவர்கள் ஜேவிபிக்காரர் வந்த போதே அவர்கள் ஃபண்டிங்கை கேட்டு தான் போகிறார்கள். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்காக்கும் இங்கே இருக்கிற யூஎன்பி எல்லாம் மற்ற பேர் ஃபண்ட் பண்ணிவிடும். சிலதுகளுக்கு சில நாடுகளே ஃபண்ட் பண்ணி. அப்போ தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய பொலிட்டிக்கல் அபிலாஷைகளுக்கு அவர்களும் கொஞ்சம் தங்களாலான உதவிகளை செய்து இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவை கொடுத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வந்து எந்த அளவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோமோ எந்த அளவுக்கு நாங்கள் தெளிவாக இருக்கோம். இப்போ இலங்கைக்குள்ளே இருக்கிறவர்கள் தெளிவாக இருக்கிற மட்டும் இல்லை, இப்போ புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சி முக்கியமாக இந்த 2 மணித்தியாலும் நடந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் தெளிவுபட வேண்டும்ன்றதுக்காகத்தான் உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி. அதால் வந்து நாங்கள் தெளிவாக என்னத்துக்கு வருங்கால சந்ததியினர்கிட்ட மட்டுமில்லை, இங்கே இப்போ புலம்பெயர்ந்த நாடுகள்லேயே பல விஷயங்கள் நடக்கின்றது. அமெரிக்காவில் என்ன நிலைமைன்றதும் தெரியாது. பிரான்ஸில் வந்து இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் ரைட் விங் வர இருந்தது. நல்ல வேளை அவர்கள் எல்லாருமே சேர்ந்து ரோட்டுக்கு இறங்கி ஏதோ ஒரு விதத்தில் அதை நிற்பாட்டினார்கள். அப்போ எல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 நிலைமை மாறிக்கொண்டு போகின்ற. என்னென்னு சொன்னால் உலகத்தின் பாப்புலேஷன் கூட ரிசோர்சஸ் குறையும். ரிசோர்சஸ் குறைய அவர்கள் வந்து வெளியில வந்தவர்களைத்தான் இப்போ தங்களுக்கு எதிரியாக பார்ப்பார்கள். நான் என்னென்றால் இப்ப நீங்கள் சொல்றதோட சேர்ந்து நின்று பிரசாரம் செய்யறதுக்கு புலம்பெயர்ந்தாக்கள்ல கொஞ்சம் பேர் அந்த ஜூம் மீட்டிங் அதுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணால் பெட்டர் ஆயிருக்கும் என்றால் அவைக்கு தெளிந்த இது இருக்குது, நேரடியா சொல்லக்கூடிய இதுகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிறத விட அப்படியான தெளிவான விளக்கங்கள் தெரியப்படுத்தக்கூடிய இருந்தாலும் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் உங்களால அவையோட கண்டாக்ட் பண்ணி அதுக்குரிய உதவிகளை கேட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவர்களுக்கு நான் அனுப்பி கொண்டு தான் இருக்கின்றேன். அதில் வந்து இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் செய்துட்டு நாங்கள் போடுறோம். அதை தவிர இப்போ யூடியூப் மற்றது இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருக்குது, ஃபேஸ்புக், அதுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இந்த விஷயங்களில் வந்து மிக இதாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தை நான் கொண்டு போகிறதுக்கு இந்த காலத்தில் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஊடகத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் யூடியூப்புகள் இதுகள் மூலமாக எங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதே நேரம் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் தங்கட கையில் எடுத்து அதை கொண்டு போய் அவர்களுக்கான உதவிகளை செய்து இந்த என்னென்னு சொன்னால் இதில் முக்கியமாக நாங்கள் வெளியில் இருக்கின்றவர்கள் ஓரளவுக்கு தானே சுதந்திரமாக இருக்கின்றோம். அவர்கள் வந்து கொஞ்சம் சாப்பாடு இல்லாமலும் எத்தனையோ ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கணும். அப்போ நாங்கள் அதையும் கவனத்தில் கொள்ளணும். அதில் இதில் வந்து எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வது நாங்கள் என்ன ஜென்ரேஷன் அதாவது வந்து காலகாலமாக எங்களுடைய வருங்கால சந்ததியினர் நாங்கள் இங்கே தப்பி வந்து விட்டோம், வெளிநாட்டில் இருக்கின்றோம், எங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கின்றோன்னு பார்த்தால் நாங்கள் பிரித்தானியாவில் நடந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த நாட்டில் அடுத்தது வந்து ஜூதர்கள் மாதிரி நாடை விட்டு நாடு ஓடிக்கொண்டிருக்க போகின்ற மாண்டவர் கேள்வியும் எங்கள்கிட்ட பெற வேணும். என்னட்டு சொன்னால் நாங்கள் யூதர்களுக்கு இதுதான் நடந்தது.
அதை வந்து அவர்கள் தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் வந்து தஞ்சம் புத நாடுகளில் இருந்தும் வெளியேற்றப்பட்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய சக்சஸ், அதாவது வந்து நாங்கள் ஒரு முயற்சி பெற்ற முயற்சி உள்ள இனம். அதில் பற்றி நாங்களும் வந்து எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் சில போல கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட எங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து இப்போ அமெரிக்காவில் ஒரு தமிழ் வம்சாவளி தமிழர் ஒருவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக வேட்பாளராக நிற்கின்றார். அப்போ அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர்கள் வருங்காலத்தில் வந்து அப்படி எங்களுடைய பிள்ளைகளும் இங்கே பிரித்தானியாவில் ஒரு தமிழர் இப்போது உமாகுமரன் சொல்லி அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே போயிருக்கின்றார். அதே மாதிரி கனடாவிலேயும் பாராளுமன்றத்துக்குள்ள கரியானந்த் சங்கரி எல்லாரும் போயிருக்கணும். அப்போ பார்த்தீங்க கரியானந்த் சங்கரி மற்றது வேறு அதுக்குள்ள ராதிகா சிசபேஷன் அப்படி வேறு வழியாக்களும் போயிருக்கணும். அங்கே இன்னும் பல பேர் வர்றதுக்கு இந்த முறை 9 தமிழர்கள் வந்து பிரித்தானியாவில் பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து அவர்கள் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். அதாவது கேண்டிடேட்டாக நினைக்கணும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு தமிழர்களுடைய அந்த பாராளுமன்ற பொலிட்டிக்கல் இதுன்னு சொல்லி, அதை தவிர ஒவ்வொரு கவுன்சில் என்று சொல்லுகின்ற இந்த லோக்கல் இதில் வந்து கன பேர் வந்து கவுன்சிலர்ஸ் இருக்கணும். கிட்டத்தட்ட 20-25-30 பேருக்கிட்ட கவுன்சிலர்ஸ் இருக்கணும். அதில் அப்படி இருக்கணும். அப்போ பொலிட்டிக்ஸ்லேயும் தமிழ் மக்கள் ஈடுபடுகின்றார். எங்களுடைய சந்ததி வந்து இப்போ பல இடங்களில் வந்து அவர்களுடைய முன்னேற்றமாக NHSல எல்லா இடமும் வந்து அவர்கள் முன்னேறக்கூடிய ஒரு இடம். அந்த விதத்தில் அவர்கள் முன்னேறி கொண்டு போயிருக்கின்றனர். அதில் வந்து நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால் இந்த விஷயத்தை வந்து மிகவும் சுலபமாக செய்யலாம். அதனை செய்கிறதுக்கு நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படவும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றதுதான் இப்போ இருக்கின்ற பிரச்சனை. நாங்கள் இதை கொண்டு போகிறதுக்கு ஜோஆண்டனி, நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல போறீங்கன்னா நீங்கள் கருத்து சொல்லுங்க. ஜோஆண்டனி கருத்து சொல்ல போறீங்களா? ஓம் மணிவண்ணன், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதுல வந்து தமிழ் சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கு. எங்களுக்கு முந்தியும் சொன்னது மாதிரி 2009க்கு பிறகு எங்களுக்கு தமிழ் தலைமைகள் இல்லை. அரசியல்வாதி எல்லாம் இருக்கிறோம், தமிழ் தலைமைகள் இல்லை. அப்ப இப்ப அதுல இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்றது என்னென்றால், தாங்கள் தான் தலைவர்கள், தாங்கள் தான் அரசியல் செய்வோம், மற்றவை அரசியல் செய்யக்கூடாது. இப்ப சுமந்திரன் பகுதியில உள்ள தமிழரசு கட்சி வந்து சிங்கள தமிழரசிய கட்சி என்றுதான் சொல்லணும். அவர் சிங்களவர்களுக்காண்டி ரணில் விக்ரமசிங்காவால் அறிமுகப்படுத்தப்பட்டு சம்பந்தன் கொண்டு வந்து சிக்கல போட்டதுதான் சுமந்திரன். இப்ப சுமந்திரனோ அல்லது தமிழரசு கட்சியோ இதுல பங்கு பெற்றாத கட்டத்துல தமிழ் மக்கள் எதிர்காலத்துல இவர்களுக்கு எப்படியான பதில் பொது தேர்தலில் இவர்களுக்கு கிடைக்கும் என்றதான் இவர்களுக்கு விளங்கல. இப்ப விழுற ஓட்டே 50% ஓட் விழுவே இல்லை. கடைசி இதுல வந்து தேர்தலில் 50% மேல ஓட் விளையில. ஆனா தமிழ் மக்கள் வந்து மடையர்கள் இல்லை. தமிழ் மக்களுக்கு தெரியும் எப்ப ஓட் பண்ணணும், யாருக்கு ஓட் பண்ணணும். எப்பப்ப தமிழ் சரியான நிலைமையில நாங்கள் போட்டிட்டோமோ, சரியான கொள்கைகளுக்காண்டி போட்டிட்டோமோ, அப்ப தமிழ் மக்கள் 80%-90% எல்லாம் வாக்களிச்சிருக்கிறோம். அந்த நிலைமையை உருவாக்கும். இப்ப உள்ள இது வந்து நாங்கள் என்ன தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவை முன்வைக்க போயினோம்ன்றது அது அந்த மக்கள் சமூகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதை முடிவெடுக்குது. அவை முடிவெடுத்துக் கொள்ளட்டும். அவைகள் வந்து மக்கள் சமூகமா முடிவெடுக்க மக்களுக்கு என்ன அங்க பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளை தான் அவைகள் தேர்தல்ல முன்வைப்பினோம். பொதுமக்களுக்கான தமிழ் பொதுமகனால தெரிவு செய்திருக்கணும். எல்லாரும் சேர்ந்து அதற்கான ஆதரவை நாங்கள் கொடுப்போம். ஆனால் நான் அங்க ஊர்ல கலைக்கிற அளவுக்கு பலருக்கும் இது தெரியாமத்தான் இருக்குது. அவைகள் இதுல இன்னும் நாட்டமாக கொள்ள இல்லை. இங்க இருந்து எங்கிற பணி வந்து எல்லாரையும் ஓட் பண்ண வைக்கிறது தான் எங்கிற பணி, அறிவூட்டணும். அதே நேரம் அங்கேயும் அந்த பிரச்சனை ஒன்று அவைகளுக்கு இருக்கும். எல்லா இடமும் போய் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு அவைகளுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கும். அந்த நிதி பற்றாக்குறை எப்பவும் அந்த சமூகத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து வரையக்கதான் அந்த ஒரு உணர்வு பூர்வமானதும் எழுச்சியானதாயும் இருக்கும். அதே நேரம் தேவைப்பட்டா நாங்க வெளிநாட்டில இருந்து உதவி செய்து கொள்ளலாம். அதுக்கு என்ன தேர்தல் பேச்சாளர் கூட்டங்கள் வைக்கிறேன்னு சொன்னால் சும்மா லேசானது இல்லை.
அது ஜனாதிபதிக்கு அவர் போட்டியிடாம இருந்தாலும் பொது வேட்பாளராக தமிழற்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து வாரதுக்கு அவர் செய்கிற அந்த பிரச்சாரம் முக்கியமா இருக்கு. அந்த பிரச்சாரம் எல்லா சந்து பொந்துகள் எல்லாம் போய் சேரும் போது மக்கள் கட்டாயம் ஓட் பண்ணுவார். அது அந்த நிலைமை மாறிடும். அப்ப அதுக்கான நிதி எவ்வளவு நிலையில அவைகள்கிட்ட இருக்கின்றதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அவையெல்லாம் அதை கருத்தில் எடுத்து அதுக்குரிய இதுகளை பார்க்கணும். அதே நேரம் நாங்கள் தேவைப்பட்டால் உதவி செய்யலாம் என்ற நிலையில மட்டும் இல்லாமல் இங்க இருந்துங்கிற உறவுகளை தொடர்பு கொண்டு நாங்கள் நிலைமையில விளங்கப்படுத்தி அவைகளுக்கு ஆதரவு கூறுறது இங்க உள்ள புலம்பெயர் சமூகத்தின் ஒட்டுமொத்த கடமையா இருக்கணும். அந்த பரிஷ்கரிக்கிறேன் என்று சொல்லி நிக்கிறார்களும் சரி, சிங்களவனுக்கு ஓட் பண்ணணும் என்று நிக்கிற அரசியல்வாதிகளும் சரி, இத படிவா உணரணும். மக்கள் விழிச்செழிஞ்சினம்டா உங்களுக்கு என்ன நடக்கும். மறுபடியா நீங்கள் நிலைமையை உணர்ந்து கொண்டு கடைசி நேரத்திலாவது திருந்திக் கொள்ளுங்க. திருந்தாட்டி அதன் விளைவு போன முறை 2-3 கடந்த தேர்தலிலேயே சுமந்திரன் சம்பந்தனாக்கள் செய்த கூத்துல எத்தனையோ இதுகள் இல்லாம போயிடுச்சு. அவைகளுக்கு வாக்குகள் எல்லாம் அவைகளுக்கு விலை இல்லை. சுமந்திரனே எப்படி வெண்டாருன்றது நான் சொல்லதை வெளில எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த நிலைமை உங்களுக்கு அந்த நிலைமையில நின்று இப்பவும் முட்டி மோத தமிழரசு கட்சி என்ன நிலைக்கு போதோ தெரியாது. அப்ப எங்க கடமை இதாகத்தான் இருக்கும். அங்க பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியில இதை கொண்டு போய் சேர்க்கிறது தான் எங்கிற வேலையா இருக்கணும் புலம்பெயர் மக்கள்கிட்ட. அவ்வளவுதான் நான் இதை சொல்லலாம். அவைகளுக்கு ஆதரவு எப்பவும் இருக்கும். தமிழ் மக்கள் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் முழுக்க அதுக்கான ஆதரவுகள். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்களையும் அது சார்பா செய்து கொள்ளலாம். இதை முன்னின்று உழைக்கிற அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துகளும் நன்றிகளும். வணக்கம். நன்றி ஜோண்டடி. நாங்கள் இன்னொரு கருத்தையும் நான் இதில் நீங்கள் சொன்னீர்கள், அவர்கள் அங்கே இருக்க விஞ்ஞாபனத்தை வைக்கட்டுக்க மாட்டேன். அவர் அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு விஞ்ஞானம் எழுதலாம். அதே நேரம் எங்களுக்கான சில கோட்பாடுகள் இருக்குன்னா அந்த கோட்பாடுகளும் அது நிச்சயமாக அந்த விஞ்ஞாபனத்தில் வர வேணும். அந்த விஞ்ஞாபனத்தில் எங்களுடைய கோட்பாடுகள், அதாவது தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை உள்ள மக்கள் என்றதும், மற்றது 2வது எங்களுக்கு இன அழிப்புக்குள்ளான மக்களுக்கான நீதி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அல்லது இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் கோர்ட்டின் மூலமாக அல்லது ஒரு சிறப்பு தீர்ப்பாயனத்தின் மூலமாக வர வேணும். என்றால் இலங்கை அந்த அந்த இதை செய்யறதுக்கான அவர்களே ஒரு பார்ட்டி ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் என்ற முறையில் அவர்கள் அதை செய்ய முடியாது. அரசாங்கமாக இருந்தாலும் கூட அரசாங்கமும் கைலி இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கின்றது. கடைசி 15 வருஷமும் அவர்கள் ஆட்சிகள் மாறினாலும் கூட அவர்கள் ஆக்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுல நிற்கிறதால அவர்கள் அந்த இதை இழந்து விட்டார்கள். அது எல்லா வெளிநாடுகளுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அயால் அதை ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அல்லது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அல்லது இது கொண்டு போகணுமென்ற கருத்தையும் அவர்கள் வெளிநாட்டுக்கு வைக்கணும். அடுத்தது ஒரு ரெஃபரண்டம், அதாவது தமிழ் மக்களுடைய ஃபைனல் சொல்யூஷன், இன்ட்ரீம் சொல்யூஷன் என்னவாயும் இருக்கலாம். அவர்கள் 13ஆம் திருத்தத்தை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு இன்ட்ரீம் சொல்யூஷனை கொண்டு வர்றது அது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியையோ அல்லது அந்த இதையோ பொறுத்து என்ன, அது ஆல்ரெடி இருக்கிற விஷயம். அதை பற்றி நாங்கள் தமிழர்கள் கூற வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. அதே நேரம் இன்னொரு விஷயமும் ஒரு ஸ்டிக்கியாக இருக்கின்றது. நாங்கள் விளங்காமலே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் சமஸ்தியை கொண்டு வா. சமஸ்திக்கு முதலாவது கட்டமைப்பாகவே என்னென்னு சொன்னால் 2 இனமும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்கணும். எங்களுக்கு இன அழிப்பு நடந்த பிறகு நாங்கள் ஆல்ரெடியே கான்ஃப்ளிக்டில் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல சமஸ்தி என்றது ஒரு இப்போ ஒரு 3, 4, 5 இனங்கள் இருக்கிற இடங்கள்ல வேணுமென்று சொன்னால் அது ஒர்க் அவுட் பண்ணும், இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். அல்லது வேணுமெண்டா இந்தியாவோட போய் இலங்கை செய்கிறதுன்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் பண்ணும். அதை தவிர சமஸ்தி என்றது அங்கே இலங்கையில் ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அயால் எங்களுக்கு முக்கியமானது என்னென்னா எங்களுக்கு இன அழிப்பிலேருந்து பாதுகாப்பு. அப்போ சமஸ்தி பாதுகாப்பை கொடுக்குமாட்டா இல்லை. என்னென்னு சொன்னால் அது முக்கியமாக பெரிய இது இருக்கின்றது. இப்போ கியூபேக்கில் இருக்குது, அவர்கள் நேரடியாக சண்டை பிடிக்காட்டிக்க அப்படி ஒரு கோஆபரேஷன் என்று வரும்போது அதை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும். அதை நாங்கள் கேட்கக்கூடாது. சமஸ்தியை கேட்கக்கூடாது, மற்ற விஷயங்களை கேட்கக்கூடாது. தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை மட்டும் கேட்டு அதுக்கான ரெஃபரண்டத்தை மட்டும் கேட்போம். இப்போ சமந்திரன் யோசிக்கிறார் என்று சொன்னால் இன்டெரக்டாக அவர் யோசிக்கிறார், நான் எப்படி கோர்ட்டுக்கு போகலாம்.
இவர்கள் வந்து 76ஆம் ஆண்டு இதை போட்டு இப்போ எங்கள் இவர் வேட்பாளரே சொல்லி கொண்டிருக்கிறார், நாங்கள் வந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தின்படி போவோம் அது இதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அது வந்து சில வேளை அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். 6ஆம் தேதிக்கு கீழே அவர் இவர் இதை சொல்றார் என்று சொல்லி கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஆயால வந்து அதை விட்டாமல் எந்த விஷயமும் இல்லாமல் ரிஃபரண்டம் என்று சொல்லிட்டு அது இன்டர்நேஷனல் விஷயம். அதில் வந்து அதை வந்து அதுக்கு எதிராக நீங்க கோர்ட்ல போய் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் ரிஃபரண்டத்தை என்ன நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நான் முற்றுமுழுதான் ஏற்றுக்கொள்றேன், இல்லைன்னு சொல்லல. அதான் நான் அதை சுருக்கமா அவைகளுக்கு எல்லாருக்கும் அது தெரியும், என்ன எங்க போகுதுன்றது அவைகளுக்கு வெள்ளனே தெரியும். இதை உருவாக்கத்துல பாடுபட்டவர்களுக்கு தெரியும். அதே நேரம் நாங்கள் சிங்கள அரசாங்கத்தை நோக்கினது இல்லை. எங்கட கோரிக்கையும் ஒருமைப்பாடும் வந்து சர்வதேச சமூகத்தை நோக்கினதான். இப்ப சமஸ்டியா தந்து போட்டு நாளைக்கு 2/3 மெஜாரிட்டியில வந்து அதை கேன்சல் பண்ண எவ்வளவு நேரம் எடுக்கும்? 13ஆம் திருத்த சட்டம் இப்பவே இருக்கு. எங்களுக்கு 13ஆம் திருத்த சட்டம் அரசியலமைப்புல இருக்கு. அதை நடைமுறைப்படுத்த மாற்றேன்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறவங்க எங்களுக்கு சமஸ்டியை தந்து போட்டும் நடைமுறைப்படுத்தாம இருந்தால் என்ன செய்வோம்? நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இல்லையோ. அதே நேரம் வந்து சமஸ்தியை வந்து கிடைக்காதுன்னு சொல்லித்தனி தந்தை செல்வா 60 எத்தனை வருஷம் 48ஆம் ஆண்டு துவக்கம் சமஸ்தியை கேட்டு 49ஆம் ஆண்டு துவக்கம் சமஸ்தியை கேட்டு அவர் வந்து 1971 வந்து அவர் கேட்கிறாரு. அந்த லெட்டர் வந்து 74ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் 40வது இதுல வந்து நாடகானந்த அரசாங்கம் பப்ளிஷ் பண்ணி இருந்தது. 40வது அந்த புக்கில் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருந்தார்கள். அந்த அந்த இதை படித்தாலே அதிலேயே அவர் சொல்லுகின்றார், அதாவது வந்து இன அழிப்புக்குள்ளாக போன்றாத தமிழர்கள் நீங்கள் இந்த காமன்வெல்த் வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேணும்னு காமன்வெல்த்துக்கு அவர் ஒரு ஃபோட்டோல் பண்ண மாதிரி சொல்றாரு. 1974ஆம் ஆண்டு காமன்வெல்த் மாநாட்டில் அவர் சொல்லுறார். இது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு லெட்டரை கொடுக்குறாரு இலங்கையில் நடந்த மாநாட்டுக்கு. அதுதான் நடந்தது. அதுக்கு பிறகு அவர் 76ஆம் ஆண்டே அவர் சமஸ்தியை விட்டுட்டார். இது சுமந்திரனும் சம்பந்தரும் மற்றவையும் அதுகளும் இதுகளும் தான் இந்த சமஸ்திய கட்சி ஒன்று திடீருமே தவிர அவர் 77ஆம் இவேண்ட தமிழரசு கட்சியினுடைய ஸ்தாபகர் வந்து 1976ஆம் ஆண்டே சமஸ்தியை விட்டுட்டார். அவர் சமஸ்தி அதுக்கு பிறகு கதைக்கல. அவர் 77ஆம் ஆண்டே அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு வந்த ஈவன் இவர் கூட சமஸ்தியை கதைக்க வலிக்கிட்டதப்ப 1900 இப்போ 2010ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த சமஸ்தி கோரிக்கை என்ற கதைகள் வரவழிக்கிட்டதே தவிர அதுக்கு முதல் 77ஆம் ஆண்டு துவக்கமே எந்த சமஸ்தி கோரிக்கையும் வைக்கப்படவில்லை. அது வந்து தெளிவாக இருக்கணும். நாங்கள் அந்த ஹிஸ்டரியை பார்க்கணும். இங்கே என்ன சமஸ்தி வைக்கப்படுது என்றால் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனஅழிப்பு நடந்த பிறகுதான் சமஸ்தி என்ற கோரிக்கையை வைக்கிறீங்கள். எங்களை பொறுத்தமல்ல இது ஒரு இந்த விஷயம் என்று சொல்றபடியால், அதாவது வந்து இது ஒரு கொள்கை சம்பந்தமான பிரகடனமும் அதன் மூலமாக தமிழ் மக்கள் என்னத்தை விரும்புகின்றார்கள் என்றதும் வந்து அதை நாங்கள் முன்வைக்கும் போது நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி சார்பான விஷயங்களை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கட்சி வந்து தமிழரசு கட்சி வந்து சமஸ்தியில நிற்குதுன்னு சொன்னா அது கட்சியின் விஞ்ஞாபனத்தில் வைக்கட்டுக்கும். அவை சமஸ்தியை வைக்கட்டுக்கும், என்னத்தையும் வைக்கட்டும், அது கட்சியின் விஞ்ஞாபனத்தில். இந்த விஞ்ஞாபனம் வந்து தமிழ் மக்களுக்காக எல்லாருக்காகவும் வைக்கப்படுற விஷயம் வந்து நிச்சயமாக வந்து அது வந்து சமஸ்தி கோரிக்கையை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் சொல்லலாம் எந்த சொல்யூஷன் வர்றன்னு சொன்னாலும் வந்து இந்த என்ன இதுகளில் என்ன கோர்ட் இதுகளில் இப்போ சுதந்திரம் மாதிரி வேறையாக்கள் போய் வைக்கிறதுக்கான விஷயங்களை செய்யாமல் ரிஃபரண்டம் மூலமாக எங்களுடைய ஒரு இன்டர்நேஷனல் ரிஃபரண்டம் தமிழ் மக்களை என்னென்னு சொன்னால் 83ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் வந்து இது பண்ணி இருக்கின்றார்கள். அதாவது வந்து பாதிக்கப்பட்டு அவர்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். நாட்டை விட்டு அகதிகளாக தஞ்சம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடுகளில் மட்டுமில்லை, மலேசியாவிலேயும் தாய்லாந்திலேயும் இந்தோனேசியாவிலேயும் ஒரு வழியும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வேறு நாடுகள் வேறு தீவுகளிலேயும் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வாழ்வாதாரம் ஒரு ஒழுங்கான விஷயம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் கனடாவுக்கு வந்தவ, பிரித்தானியாவுக்கு வந்தவ, கொஞ்சம் 2-3 வெளிநாடுகளுக்கு வந்தவ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் கூட பல பேர் அப்படி இல்லை. ஆகையால் வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு தீர்வு வந்து அதுவும் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியால் தான் கொண்டு வரப்படணும். அதுக்கான தீர்வை வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி டிசைட் பண்ணி அதை கொடுத்து எங்களை இன அழிப்புக்கிலேருந்து பாதுகாக்க வேணும் என்ற கருத்தை கூறிக்கொண்டு, அதே நேரம் கேலக்ஸி டேப் 216 என்றவர் வந்து
திரும்பவும் ஹைரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க. அதோட நான் முடிச்சுக்கொள்ளும். மணிவண்ணம் இதே நேரம் நாங்கள் சம்பந்தன் சுமந்திரன் தேர்தலில் வந்து தமிழ் தலைவர்கள் தமிழ் தலைப்பு என்று சொல்லி கொண்டாலும் சம்பந்தனுக்கு ஒரு தலைவரா தமிழக கட்சியின் ஒரு தலைவரா இருந்த 15 வருஷத்துக்கு மேல அவர் இருக்கார். அவருக்கு அவற்றை இறந்த நிகழ்வுல மக்களோட பங்களிப்பு அவர் யாருன்றதை காட்டிட்டு மக்களின் தலைவரா அல்லது தமிழர் பிரதிநிதியான்றதை தெளிவா காட்டியிருக்கு. அதே நிலைமை சுமந்திரனுக்கு நடக்கும். நாங்கள் இதை பற்றி நீ அலட்டி கொடுத்தவையில மக்கள் வெளிப்பாத்தான் இருக்கணும். ஆனா மக்கள் காதுக்கு விஷயம் போய் சேரணும். பொது வேட்பாளர் ஏன் நிக்கணும் என்ற பிரச்சாரத்தை நாங்க கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதான் இது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மற்றது கேலக்ஸி நீங்க கையை வச்சிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கதைக்கிறீங்களா? உங்களோட மியூட்டை எடுத்துட்டு கதைங்க. மியூட்டோட இருக்கும்போது கதைக்க முடியுதில்லை. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்றீங்களா? சரி, அவர் கருத்து சொல்லல போல் இருக்குது. அவர் கையை வச்சுட்டு அப்படியே விட்டுட்டார், அல்லது அவருக்கு அன்மியூட் பண்ண முடியாம நினைக்கிறேன். சரி, இத்துடன் நல்ல ஆரோக்கியமான இதை செய்து கொண்டோம். நாங்கள் அடுத்த கிழமையும் இதை தொடர்ந்து செய்கிறதாக இருக்கின்றோம். என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்டேட் பண்ணும்போது, ஆனால் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் 2 மணித்தியாலம் இல்லாமல் 1 மணித்தியாலத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பார்க்கின்றோம். 1 மணித்தியாலத்துக்குள்ளே அடுத்த முறை 2 மணி துவக்கம் 3 மணி மட்டும் சாட்டர்டே நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு நன்றியையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டிருக்கின்றேன். நன்றி எல்லோருக்கும். நன்றி உங்களோட முயற்சிக்கு மணிவண்ணன். நன்றி.